ஹாய் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். நானும் ஒரு 2-3 டைம் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேங்க. எப்படி பேசினா செட் ஆகும், எப்படி பேசினா செட் ஆகும்னு. எனக்கு 2-3 டைம் பேசுனது எனக்கு நான் பேசுனது எனக்கே பிடிக்கல. உண்மையிலுமே சொல்லப்போனால் சுத்தமாக எனக்கே பிடிக்கலைங்க. இப்போ மறுபடியும் பேசுகிறேன், ஃப்ளோவில் வந்ததை பேசுகிறேன் பிடிச்சிக்கோங்க. எங்கே போயிட்டுருக்குன்னா மோகனூர் போயிட்டுருக்குங்க. குளிச்சுட்டு எங்கள் ஆயா தாத்தாக்கு திதி கொடுத்துட்டு திரும்பி எங்கள் அண்ணன் எங்கள் பெரியம்மாவுக்கு திதிலாம் கொடுத்துட்டு அப்படியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அவங்க 2 பேரும் என்னோடய பெரியம்மா. அந்த பச்சை சேரீக்கு இந்த சைடு உட்காந்துருந்தவங்க என் அத்தை, இந்த சைடு உட்காந்துட்ருக்கிறவர் என் மாமா மடியில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என் மாமா பையன், குட்டி பையங்க. சரியாக அந்தளவுக்குலாம் வீடியோ எடுக்க தெரியாது அவனுக்கு, அந்தளவுக்கு தெரியாது. தெரிஞ்ச அளவுக்கு எடுத்தான். அதை வச்சு நான் வீடியோ எடுத்து ஒட்டி போட்டுட்ருக்கேன். தப்பு நிறைய குறை இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. 2 நாளாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட முடியல. போட்ட வீடியோவும் தப்பாக போட்டுட்டேன். அதுக்காக மன்னிச்சிக்கோங்க. ஆனால் மன்னிச்சிக்கோங்க. பட் அது என் மனசில் இருந்த ஆதங்கம், இது என் மனசில் இருந்த வலி புரிஞ்சிருக்கும். அந்தந்த நிலைமையில் இருக்கவங்களுக்கு தான் அது புரியுங்க. ஸோ அதை பற்றி இப்போ பேச வேணாம், விடுங்க. அங்கே போயிட்டு வண்டி பார்க் பண்ணோன்னே எங்கே பார்க் பண்ணலான்னு பார்த்தேங்க. பார்க் பண்ணுறதுக்கு சுத்தமாக இடமே இல்லை. ஏதோ ஒரு சந்து கிடச்சிது. அந்த சந்துக்குள்ளே விட்டு நிறுத்திட்டு அப்படியே மாமா பின்னாடியே போயிட்டேங்க. போயிட்டு வந்த உடனே கேமராவை தூக்கி ஒரு சுற்றுனேங்க. இது எப்படி வச்சா மூஞ்சி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்த்தேங்க. ஆனால் எப்படி வச்சு என் மூஞ்சி நல்லா இல்லை. அது ஒன்று வராங்க பாரு. எங்கள் மாமா, இது எங்கள் பெரியமாங்க. அந்த பின்னாடி பிங்க் சாரி பெரியமாங்க. எங்கள் பெரியம்மா அவங்க ஹஸ்பண்டை எங்கள் பெரியப்பாவுக்கு திதி கொடுக்க வந்தாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நான் முன்னே சொல்லிட்டேன், எனக்கு அந்தளவுக்கு பேசுகிறதுக்கு வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் போக நானும் ப்ராக்டிஸ் கற்றுக்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? எங்கள் மாமா பையன் சோதிக்கிட்டேன். அதனால் பிடிச்சி கிள்ளிகிட்டு இருந்தான் பெருமாவை. என்னடா பண்ணுறேன்னு கேட்டோன்னே அப்படியே வெக்கப்படுறான். நம்ம வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கேவலமாக தான் வெக்கப்படுவோம். கில்லு பார்க்கலாம். ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு. அந்த திதி கொடுக்குற இடத்துல அவங்க ஐயருங்க சொல்லும் போது இவங்க சொல்கிறதுக்கு, இவங்க இந்த பிள்ளைங்க ஸ்கூலில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியே உட்காந்துக்கிட்டு திருன்னு முழிச்சிக்கிட்டு அதை திருப்பி சொல்கிறதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது இதுக்கு மேலே இருக்குங்க. இல்லை, அது நேரில் உட்காந்து பார்க்குறவங்களுக்குலாம் சில பேர்த்துக்கு புரியும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு சரி, இது இப்போ தான் பக்கத்தால் சின்னதாக ஒரு நதி ஓடுது பாருங்கள், இந்த இடத்துல கரைப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். அங்கே பாருங்கள், அவர் போகிறதே தடுமாறிட்டு இதில் வேறு அங்கே போய் தான் அஸ்தி கரைப்பாராம்மா. சாரி, இது அஸ்தி இல்லை, இந்த திதி கொடுத்த ஜாமானத்தை கரைப்பாராம்மா. பசி எடுத்துக்கிச்சு. சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டு என்னால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. திரும்பி சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டேக் எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டுங்க. இவங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு, எங்கள் அண்ணன், இது என் பெரியம்மாங்க, இவங்க என் அக்கா, இது எங்கள் பெரியப்பா. இது இன்னொரு பெருமா காட்டியிருப்பேன். வீடியோ எடுத்தேன். டக்குன்னு எங்கள் அக்கா நான் நைட்டி போட்டுருக்கு எடுக்காதுன்னு சொன்னோன்னே என் மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுச்சிங்க. அது ஏதாச்சும் ஒன்றா நான் ரியாக்ட் பண்ணால் டக்குன்னு தெரிஞ்சிருதுங்க. அது எங்கள் அக்கா போடணுங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் அப்படி மூஞ்சி டக்குன்னு தெரிஞ்சிருதுங்க. அது என்னன்னு தெரில. எங்கள் அக்கா பையன் இதில் வந்துட்டு போவான், பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.